புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அடையாளம். அவர் இந்தியாவின் இறையாண்மையின் அடையாளம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவின் சமத்துவத்தின் அடையாளம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என ஒரு உயரிய சித்தாந்தத்தை, இந்திய அரசியல் சட்டத்தை நமக்கெல்லாம் வகுத்து கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் மனிதனாக தலை நிமிர்ந்து வாழ்கிறோம் என்றால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ரட்டமனை சீனிவாசன் அவர்களும் அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் தான் காரணம் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வரலாறு என்பது மிக நீண்ட நெடிய ஒரு பார்வை கொண்டது. நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள். நாம் பிறரால் தாழ்த்தப்பட்டமை ஒழிய நாம் தாழ்ந்தவர்கள் அல்ல. பிறரால் சாதியால் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் நாம் தாழ்த்தப்பட்டோமே ஒழிய நாம் தாழ்ந்தவர்கள் அல்ல என்ற ஒரு மனநிலையை நீங்கள் முதலில் வெளியே வர வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற மனநிலையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள். இன்றைக்கு ஆளுகின்ற அரசியல் கட்சிக்கு ஒரு அதிகாரம் ஒரு அங்கீகாரம் வழங்கிய பெரும்பான்மை 1.5 கோடி இனத்தினுடைய மக்கள் நாம். இந்த பறையர் என்பது ஒரு சாதி அல்ல, ஒரு பேரினம் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பறையர் என்றால் அறக்கருத்துக்களை கூறுகின்றவர்கள். பறையர் என்றால் சொல்பவர்கள், பேசுபவர்கள், அறிவிப்பவர்கள். இதுதான் பறையர்னா அர்த்தம். இது பறை. அதுக்காக தான் என் பேர் மதியழகன் பேரை கூட மதி பறையனார்னு மாற்றி வச்சிருக்கிறேன். ஏனென்றால் பறையர் என்பது இந்த மண்ணின் ஒரு பூர்வீக சொல். தமிழ் குடியில் முதல் குடி பறையர் குடி தான். அந்த பறையர் குடி இல்ல, பறையர் குடியிலிருந்து பிரிஞ்சு போனது தான் எல்லாமே. ஆக பறையர் என்ற சொல் தாழ்வான சொல் அல்ல, அது ஒரு உயர்ந்த உயரிய பண்பாட்டு மிக்க சொல் என்பதை இளைஞர்கள், நீங்கள் எதிர்கால இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எதற்காகவோ நாம் சாதிய சண்டைக்காகவோ மத சண்டைக்காகவோ நாம் கூடுகிற கூட்டம் அல்ல. நாம் நமக்கான உரிமைகளை, நாம் நமக்கான விடுதலையை, நாம் நமக்கான கல்வியை, நாம் நமக்கான பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்க பகுதியிலே, இந்தலூர் பகுதியிலே அம்பேத்கர் மக்கள் படை என்ற ஒரு மாபெரும் அமைப்பை நீங்கள் துவக்கியிருக்கின்றீர்கள். அந்த அமைப்பு உங்களுக்கு வழிகாட்டும். அந்த அமைப்பு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும். அந்த அமைப்பு உங்களுடைய எதிர்கால திட்டத்தை உங்களுக்கு வகுத்து கொடுக்கும். நீங்கள் யாரிடம் கையேந்த தேவையில்லை, எவனுக்கும் அடிமையாக இருக்க தேவையில்லை, எவனுக்கும் யாகசம் செய்ய தேவையில்லை. நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள். எப்படி வர்ணாசிரமம் நம்மை பிரித்து ஆண்டது. பிரம்மனோட நெத்தியில பிறந்தவன் பிராமண, தோல்ல பிறந்தவன் சத்திரிய, இடுப்புல பிறந்தவன் வைசிய, காலில் பிறந்தவன் சூத்திரவன் சொல்லிட்டு வர்ண முறையை ஏற்படுத்தி பல்வேறு சாதிகளாக இங்க பிரிக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வர்ண முறையை, இந்த மனு தர்ம முறையை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னரே தீயிட்டு கொளுத்தியுள்ளார் என்பது வரலாறு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மனு தர்மத்தை எதிர்த்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போரிட்ட ஒரு மாபெரும் தலைவர் இந்திய முழுக்க ஒருவர் உண்டு என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்பதை இளைஞர்களும் தளபதிகளும் நீங்கள் உங்கள் நெஞ்சிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அம்பேத்கர் இல்லாமல் நாம் இல்லை, அயோத்திதாச பண்டிதர் இல்லாமல் நாம் இல்லை, மாவீரன் ரட்டமலை சீனிவாசன் இல்லாமல் நாம் இல்லை. இந்த மண் நமது மண், இந்த மொழி நமது மொழி. இன்றைக்கு எவனோ தமிழ் மொழிக்கு சொந்தம் கொண்டாடி வருகின்றான். எவனோ இந்த மண்ணை ஆக்கிரமிச்சு, நம்முடைய மண்ணை பிடுங்கி ஆக்கிரமிச்சு இன்றைக்கு ஒட்டுமொத்த மண்ணையும் ஆக்கிரமிச்சு குவிச்சு வச்சிருக்கிறான். இதெல்லாம் பிடுங்கப்பட வேண்டும். இந்த மண் நமது மண் என்பதை நிரூபிக்க நமக்கு வெள்ளக்காரன் கொடுத்த இந்த 12.5 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். நாம் அதை கையகப்படுத்த வேண்டும். நிலல்லா ஏழைகளுக்கு இந்த நிலத்தை கொடுக்க ஏற்பாடு செய்ய இந்த தளபதிகள் இந்தலூர் முகாம் சார்பாக நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நான் அம்பேத்கர் மக்கள் படையின் தளபதி. நான் எந்த சாஸ்திர சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் அடிபணிய மாட்டேன். இந்த மக்களின் நலனுக்காக நான் போராடுவேன். இந்த மக்களின் விடுதலைக்காக போராடுவேன். இந்த மக்களின் கல்விக்காக போராடுவேன். இந்த மக்களின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக போராடுவேன் என்று இன்றைக்கு இந்த பகுதியிலே இந்தலூர் கிராமத்திலே இங்கே முன் வந்திருந்த ஒவ்வொரு அம்பேத்கர் மக்கள் படை தளபதிகளும் உறுதி எடுத்து நீங்கள் செய்வதுதான். இந்த கொடி ஏற்றுவது பெரிய அழகல்ல, போர்டு திறப்பது ஒரு அழகல்ல, கல்வெட்டு திறப்பது ஒரு அழகல்ல. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு அழகை தரக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கையை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும்.
ஆகையினால் ரத்தமலை சீனிவாசன் கொள்கையை பின்பற்றி நடக்க வேண்டும். பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் கொள்கையை பின்பற்றி நடப்பதுதான் சால சிறந்தது என்பதை நீங்கள் உங்கள் நெஞ்சில் ஏந்திக் கொள்ளுங்கள். புரட்சியாளர் இல்லாமல் நாம் இல்லை, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் படையின் தளபதிகள் தான் இந்த அமைப்பினுடைய முகம் நீங்கள் தான். இந்த அம்பேத்கர் மக்கள் படையின் முகம் என யார் என்றால் நீங்கள் தான். உங்களுடைய முகம்தான் இந்த மண்ணை மீட்கும். உங்களுடைய இந்த முகம்தான் நம்முடைய சாதி ஒழிப்பை தீர்மானிக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன்.